பிறர்மனை நோக்கா பேராண்மை என்று எழுதிய வள்ளுவருக்கு கள்ளக்காதல் இருந்தான்னு சொல்றதெல்லாம் நம்ம அண்ணன் சீமான் வந்து டக்குன்னு செப்பலை கழட்டி காட்டிட்டாரு. நம்ம அப்படி காட்டுறதுக்கு விரும்பல. அப்படி காட்ட வேண்டிய இடம் இவைகள் எல்லாம் எடுத்து காட்டிடணும். அப்படி இந்த ஆங்கர் அப்படி நிலிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அப்படி எடுத்து காட்டிடணும். சொல்லுங்க மேடம், என்னங்க கையில செருப்பு இருக்கு? இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்க. இல்லைங்க, அந்த அது கலவி ஒழுக்கத்தை பத்தி சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். எவ்வளவு திமிரு, எவ்வளவு எகத்தாலும் வந்து உட்காந்துக்கிட்டு வள்ளுவரை இழிவுபடுத்திக்கிட்டு இங்க பேசிக்கிட்டு போறது. நம்ம தமிழ் சமூகம் வந்து அப்படி பார்த்துக்கிட்டு நீங்க பேசுவது கருத்து சுதந்திரங்க. வள்ளுவரை பற்றி என்ன இழிவாக வேணாலும் பேசலாம், தமிழக அரசு கண்டுகொள்ளாது. நாங்க செலவு வைக்கிறதோட எங்க வேலை முடிஞ்சது. வள்ளுவரை யார் என்ன வேணாலும் இழிவா பேசிட்டு போலாம், என்ன வேணாலும் இழிவா எழுதி புத்தகம் போடலாம். வள்ளுவருடைய நூல்களுக்கு தவறான கற்பிதங்களை கற்பிக்கலாம். அவர் ஆணுக்கு எழுதியிருக்கலாம், பொண்ணுக்கு எழுதியிருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு பொய்ய சொல்லிட்டு என்ன வேணாலும் எழுதலாம். புத்தகம் வரும். அந்த புத்தகம் வந்து தமிழக அரசு வந்து கண்டுகொள்ளாது, அதுக்கு தடையப்படாது, எந்த ஒரு இதுவும் வழக்கும் பதிவு செய்யப்படாது. என்ன வேணாலும் வாய்க்கு வந்தது உருட்டி கொண்டு போகலாம். ஒருபடி மேல போய் வள்ளுவருக்கே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் பகுத்தறிவு வாதம். எப்படி நம்ம இதெல்லாம் கடந்து போறது எனக்கு புரியல.